ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஷின்சான் ஒமச்சா வார்ஸ் வந்து 2-3 வாரமாக போட்டுட்ருந்தோம். 13 எபிசோட்ஸுமே போட்டு முடிச்சாச்சு. எல்லா வீடியோக்குமே பயங்கரமான சப்போர்ட்னு சொல்லலாம். நாங்கள் ஷின்சான் ஒமச்சா வார்ஸ் போட்டதில் டோரேமான் எபிசோட்ஸே விட்டுட்டோம். நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்க, ஏன் டோரேமான் எபிசோட்ஸ் போகிறதில்லன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா, வரிசையாக நாங்கள் டோரேமான் ஸ்பெஷல் எபிசோட்ஸ், அதாவது பர்த்டே ஸ்பெஷல் எபிசோட் போட்டுருந்தோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ வந்து டோரேமான் மிஸ்ட்ரி ஆஃப் பிரமிட்ஸ். ஓகேவா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து உலகத்தோட 7 அதிசயம் தெரியும், ஆனால் ஏன்ஷியன்ட் வேர்ல்டோட ஒரு 7 அதிசயத்தை பற்றி தெரியுமா? லைட் ஹவுஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, டாம்ப் ஆஃப் அலிகார்னஸ், ஐலாண்ட் ஆஃப் ஹீலியஸ், ஆர்டமிஸ் டெம்பிள், ஸ்டாச்சு ஆஃப் ஜியூஸ், அப்புறம் ஹேங்கிங் பாபிலோனியன் கார்டன், கடைசியாக பிரமிட். இந்த பிரமிட் தான் இப்போ இருக்குமே ஒரு 7 அதிசயத்தில் ஒன்றா இருக்குது. அது காரணம் என்னென்னா, ஏகப்பட்ட அடிமைகளை வச்சு கட்டப்பட்டது அந்த பிரமிடு. இப்போ இருக்குமே அந்த பிரமிடு வந்து இருந்தது தான் இருக்குது, ரொம்ப பிரபலமாகவும் இருக்குது. அதில் வந்து ஏகப்பட்ட கோல்டு காயின்ஸும் நிறைய புதையல்களும் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் சுனியோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட சுசுகா வந்து கண்டிப்பாக நான் அதை ஒரு வாட்டி பார்த்தே ஆகணும், அதுதான் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுசுகா சொல்கிறான். உடனே நோபிட்டாவும் ஆமாம் எனக்கும் அதான் ஆசை அப்படின்றான். மேபி இருக்கலாம், அது இப்போ கூட புதஞ்சு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுனியோ சொல்கிறான். சொன்னோன்னா நோபிட்டா வந்து ஆச்சரியமாகி அப்படியே அந்த சந்தோஷத்துலேயே போய் டோரே ஆக்கி வாங்கிட்டு நடந்து போய்ட்டுருக்கான். ஈஜிப்துன்னு சொல்லிட்டு பாட்டு பாடினா டான்ஸ் ஆடினா போகிறான். அப்புறமா யோசிக்கிறான், ஆமாம் நான் எதுக்கு இந்த டோரே ஆக்கி வாங்கிட்டு வரேன் தெரியலையே, சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினேன், ஈஜிப்துன்னு பாட்டு பாடினேன். வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு டோரே ஆக்கெல்லாம் உள்ளே வச்சுட்டு போய் புல்லெல்லாம் பிடிங்கிட்டு இருக்கான். ஈஜிப்துன்னு பாட்டு பாடினேன். ஆமாம் நான் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலும்பி உள்ளே போக பார்க்குறான். ஆனால் திருப்பி அவனே வேலை செஞ்சுக்கினே இருக்கான். என்னடா இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருக்கான். அப்போ டோரேமான் வந்து என்ன பார்க்க நோபிட்டா ரொம்ப கஷ்டப்படுறியோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நோபிட்டா மொத்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு டயர்டாகி படுத்துடுறான். படுத்ததுக்கப்புறம் டோரேமான் வந்துட்டு உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, உனக்காக ஒரு டோயாரேக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டோயாரேக்கி கொடுக்குறான். கொடுத்தோன்னே எல்லாத்தையும் நீ விட்டுட்டு சாப்பிட்டுட்டல, இப்போ என்ன தான் நினச்சி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நோபிட்டா கேட்குறான். குழப்பமாக இருக்கா, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் எடுத்து காட்டுறான். ஃப்யூச்சர் டைரி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம சில எபிசோட்ஸ்லேயே பார்த்துருப்போம், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாத உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஃப்யூச்சர் டைரியில் எழுதுகிற எல்லாமே ஃப்யூச்சரில் கரெக்டாக நடக்கும். இப்போ எழுதி வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோரேமான் சொல்லுவான். சொன்னோன்னே இது ரொம்ப அநியாயம் டோரேமான், என்னை வச்சு ரொம்ப வேலை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்னோன்னே சரி இந்த டிவைஸ் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரேமான் வந்து கொடுக்குறான். ஓகே என்னமோ இருந்துட்டு போட்டோம், எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது, ஏன்ஷியன்ட் பிரமிடுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ட்ரெஷர்ஸ், அங்கே இருக்கிற புதையல்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோரேமான்கிட்ட கேட்குறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிரமிடு இருக்கிறதுக்கு போகிறாங்க. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பிரமிடை நோக்கி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பிரமிடை சுற்றி நிறைய ட்ராவலர்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோபிட்டா கேட்குறான். உடனே இந்த இடத்துல ட்ரெஷர்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, மேபி நம்ம கொஞ்சம் இன்னும் தள்ளி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்பு காப்டர் யூஸ் பண்ணி பறந்து ரொம்ப தூரமாக போய் பார்க்குறாங்க. போகும்போது சொல்கிறான், இதான் நைல் நதி, உலகத்துலேயே இதான் பெரிய நதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு போகிறான் டோரேமான். அப்படி போயிட்டு ஒரு இடத்துல போய் இறங்குறாங்க. இறங்கிட்டு இந்த இடத்துல மேபி இருக்கலாம், கோல்டு ட்ரெஷர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் எடுத்து வைக்கிறான். இந்த டிவைஸை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். எடுத்தோன்னா நோபிட்டா வந்து டோரேமான் நீ சூப்பர் டோரேமான், எடு அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ சந்தோஷப்படுற அளவுக்குலாம் இல்லை, இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும், நீ ரொம்ப பொறுமையாக இருக்கணும், அப்போ தான் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லி அடுத்த செகண்ட் நாங்கள் கண்டுபிடிச்சிருச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு டோரேமானுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதை நம்ப முடியாது, இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு டிவைஸ் எடுத்து வைக்கிறான். அந்த டிவைஸுக்கு மூலமாக கிரவுண்டில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு கல்லறை இருக்குது. அதாவது ஈஜிப்த் அரசர்கள் இருப்பாங்கள்ல, ஈஜிப்தில் இருக்கிற அரசர்கள் வந்து ஃபரோன்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் புதைச்சி வைக்கிற கல்லறை மாதிரி இருக்குது. ஒன்று இது ஆச்சரியமாக இருக்குது, இது வரைக்கும் பிரமிடில் இது மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சதே இல்லை, நம்ம தான் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் டோரேமான் குதிச்சுட்டு இருக்கான். நோபிட்டாவும் பார்த்துட்டு சூப்பர், சீக்கிரமாக ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம நோண்டி இங்கே இருக்கிற புதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோபிட்டா குதிச்சுட்டு இருக்கானா. அப்போ அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம ஆர்கியாலஜிஸ்டாக தான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ப்ரஷ்ஷை கொடுத்து நோண்ட வைக்கிறான். நோபிட்டாவும் அந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சி நொந்து போயிடுறான். இது கண்டிப்பாக நம்ம இதுமாரி தான் பண்ணி ஆகணுமா டோரேமான் அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த பொருளை கண்டுபிடிக்க முடியும், நம்ம ட்ரில்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் இது சேதம் அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு டோரேமான் சொல்கிறான். உடனே நோபிட்டா வந்து இது இன்னும் நம்ம ஆழமாக போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், நம்ம ஏன் ஏன்ஷியன்ட்டுக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாகவே போயிடக்கூடாது, எதுக்கு நம்ம நோண்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதுவும் நல்ல ஐடியா தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்னு டைம் பெல்ட் எடுக்கிறான். டைம் பெல்ட் எடுத்து மாட்டிட்டு 1000 BCக்கு இவங்க போகிறாங்க. கரெக்டாக அங்கே போயிட்டு இறங்கினதுக்கப்புறம் பார்த்தா அந்த கல்லறை இருக்குது. வா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போயிட்டு ரொம்ப நேரமாக தேடி பார்க்குறாங்க, எந்த வழியும் தெரிய மாட்டேங்குது. அங்கங்கே சில பெயிண்டிங்ஸ் தான் இருக்குது. உடனே டோரேமான் என்ன பண்ணுறான்னா ஒரு லைட் எடுத்து அடிக்கிறான். அதுவும் ஒரு டிவைஸு. அந்த லைட்டை வச்சு அடித்தா அந்த பெயிண்டிங்கில் இருக்கிறவங்க வந்து உயிரோடு வந்துடுவாங்க. இவன் அடிச்சோன்னா ஒரு சோல்ஜர் பெயிண்டிங்லேருந்து ஒரு சோல்ஜர் அப்படியே ரியலாக வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஷர்ஸை தேடி போகிறோம், எங்கே வழி தெரியுமான்னு கேட்குறான். கேட்டோன்னே அது வந்து ஒரு லைட் அடிக்குது.
அந்த வழியாக போங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த வழியாக போகும்போது ஒரு செவர் இருக்குது. அந்த செவரில் வந்து பாஸ் த்ரூ ஹூப் யூஸ் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட புதையல்கள் இருக்குது. அதை பார்த்துட்டு ஆச்சரியத்தில் வாயை பொழந்து நிற்கிறான் நோபிட்டா. அப்படியே இந்த இடத்த ஃபுல்லாக அவங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து யாராவது நிற்கிற சத்தம் கேட்குது. 2 பேரும் அதிர்ச்சியில் வந்துட்டு போச்சு கோஸ்ட்டு தான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. இடத்துல கோஸ்ட் கிடையாது, அங்கே ஒரு பையன் வந்து மயங்கி கிடக்குறான். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான், நம்ம உடனடியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகலான்னு அந்த பையனை தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நோபிட்டாவோட பேக்கெட்டில் இருந்த அந்த ஃபியூச்சர் டைரி வந்து கீழே வந்துடுது. இவங்களும் கரெக்டாக ஃபியூச்சருக்கு போயிடுறாங்க. இவனுங்க போனதுக்கப்புறம் அப்போது ஒரு 3 பேர் வந்துட்டு இங்கே வந்து சுற்றி பார்க்குறாங்க. அப்போது அவனோட தலைவன் வந்து என்ன சொல்கிறான்னா, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான். உடனே அவன் கீழே இருக்கிற 2 சோல்ஜர்ஸும் வந்து குழுகுன்னு ஓடி போயிட்டு ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது, அது வழியாக போயிட்டு நம்ம டோரேமான் நோபிட்டா ஒரு பையனை கண்டுபிடிப்பாங்களே அந்த இடத்துக்கு இவனுங்க ஒரு ஷார்ட்கட் வழியாக உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா அந்த பையன் காணோம். ஐயோன்னு அதிர்ச்சியில் போயிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த டைரி இருக்குது. அந்த டைரி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தலைவங்கிட்ட போய் சொல்கிறான், இதுமாதிரி அங்கே போய் பார்த்தா அந்த பையனை காணோம், இந்த ஒரு டைரி தான் இருந்துச்சு, யார் தூக்கிட்டு போனான்னு தெரில அப்படின்னு சொல்கிறான். இவன் டைரியை பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போகணும், எவனாக இருந்தாலும் நான் அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பேசுகிறான். ஓகே, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு டோரேமானோட காமிக்கிறாங்க. டோரேமான் நோபிட்டோ நல்லா தூங்கிட்டாங்க. அந்த பையன் வந்து முழிச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேர் இருக்காங்களா, வினோதமாக இருக்கானுங்க. பார்த்தோன்னே நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறான். நாங்கள் வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். இவன் நம்பாமல் இவங்களே தாக்க வரத்துக்கு ஜம்ப் பண்ணுறான். பாதியிலே மயங்கி கீழே வந்துடுறான், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டோரேமான் வந்து கோனியாக்கோ கொடுக்குறான். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக சாப்பிட்றான். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது ரொம்ப பசியில் இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் குழம்பும் எடுத்து வச்சு ஊற்றி கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. அவனும் பரபரப்பாக சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு, என்னை ஃபஸ்ட்டு நான் அப்படி நடந்ததுக்கு மன்னிச்சிடுங்க, நான் வந்து ஒரு ஃபரா, என் பேர் வந்து நெமிசன்ஸோ அப்படின்னு சொல்கிறான். இன்னது நீ ஃபராவா, நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் கேட்குறாங்க. கேட்கும்போது எங்களோட அப்பா வந்து இறந்துட்டாரு, அதனால இப்போ நான் தான் ஃபரா அப்படின்னு சொல்கிறான். என்னோடய அப்பா எப்படி இறந்தாருன்னா, ஒருத்தன் நம்ப வச்சு துரோகம் பண்ணி அவனை முதுகில் குத்திட்டான் அப்படின்னு சொல்கிறான். யாருன்னு கேட்குற அந்த கேப்பில் வந்து அவங்க அம்மா வந்து திட்ட வராங்க. என்ன நோபிட்டா என்ன பண்ணி வச்சிருக்க, சாப்பாடே இங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வராங்க. அம்மா பார்த்தா பிரச்சனை ஆயிரும், சீக்கிரம் போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டோரேமான் ஒரு இடத்துல தூங்குவால அந்த இடத்துல போயிட்டு தள்ளி விட்றான். நான் வந்து ஒரு அரசன், நான் வந்து யாரை பார்த்தும் பயப்பட வேணாம், யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குறதுக்கு போய் நிற்கிறான் அந்த பையன். அவங்க அம்மா வந்துட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தோன்னே அப்படியே மண்டி போட்டுறான். என்னடான்னு பார்த்தா இவங்களை பார்த்தா காட் ஐசிஸ் மாதிரி தான் இருக்குது, இவங்க காட் ஐசிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டு விழுந்துடுறான். அவங்களும் இவனை புகழ்கிறாங்க, நான் அவனும் காட்லாம் கிடையாது, இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இவங்க கடவுள்னா நீங்களும் கடவுள் தானா அப்படின்றான். அப்படிலாம் இல்லைப்பா, நான் வெறும் ஹோம்ஒர்க் தான்ப்பா செய்வேன் அப்படின்றான். டோரேமான் வந்து ஆமாம் நானும் வெறும் டோராக்கி தான்ப்பா சாடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னேன்னே சூப்பர் அப்போ இதான் காட் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டு இருக்கான். உடனே இவங்க வந்து நோபிட்டாவும் டோரேமானும் அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு கிரவுண்டுக்கு போகிறாங்க. கிரவுண்டில் வந்து ஜியான் சுனியோ சுசுகா இருக்காங்களா, இவங்க வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இதேமாதிரி இவர் ஒரு ஃபரா, இவருக்கு நாம் காப்பாற்றி ஆகணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே சுனியோவும் ஜியானும் நம்ப மாட்டாங்க, இவர் ஃபராவா, இவன் சின்ன பையனாக இருக்கானேப்பா அப்படின்றான். உடனே அந்த பையன் வந்து ஒரு கோல்டு கலரில் ஒன்று வச்சுருக்கான், அதை எடுத்து காமிச்சு இதுதான் ஸ்கேரப் அப்படின்றான். என்ன ஸ்கேரப்னு என்னென்னு கேட்டால், அந்த ஸ்கேரப் வச்சுருக்கவங்க தான் ஃபரா, அதாவது அவங்க தான் அரசர். அவனோட பேர் வந்து வருஹேபுவான். அந்த வருஹேபு தான் எங்கள் அப்பா வந்து கொன்னுட்டான், இப்போ என்னையும் அதுக்கு தான் கடைத்து வச்சுருந்தான் அதை வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். சொன்னோன்னே நம்ம வந்து கண்டிப்பாக இவனை தோக்கடிச்சாகணும், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நிறைய ட்ரெஷர்ஸ் வந்து கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறானா. சொன்னோன்னே ஜியான் சுனி வந்து புதையல்கள் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு மண்டி போட்டு விழுந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்கானுங்க. உடனே இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா டைம் பெல்ட்டை யூஸ் பண்ணி 1000 BCக்கு திரும்பி போகிறாங்க. போகிற நேரத்தில் பார்த்தா நோபிட்டா அங்கே பார்த்து ஏதோ அதிர்ச்சியாக பார்க்குறான். பார்த்தோன்னே இருங்கன்றான். அதுக்குள்ளே டோரேமான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவங்க 1000 BCக்கு திருப்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் நோபிட்டா வந்துட்டு அங்கே பார்த்தீங்களா 4 பிரமிட் இருக்குது அப்படின்றான். பார்த்தா அங்கே 3 பிரமிட் தான் இருக்குது. என்ன நோபிட்டா வளர்ற, வரலாறு படி 3 பிரமிட் தான், நீ என்ன 4 பிரமிட்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனை திட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் நான் 4 பிரமிட் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் யாரும் நம்ப மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் டோரேமான் வந்து இப்படி நம்ம இந்த ட்ரெஸ் போட்டு வந்து யாருக்கா சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்அப் கேமரா யூஸ் பண்ணி இங்கே இருக்கிறவங்களோட ட்ரெஸ் மாதிரி எல்லாருக்கும் மாற்றி விட்றான். டோரேமானும் ஒரு ட்ரெஸ் மாற்றினோடனே அந்த பையன் வந்துட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு கேட் கார்டு மாதிரி இருக்கீங்க, நீங்கள் கேட் கார்டு தானே அப்படின்றான். என்னடா நடக்குதுன்னு அங்கே போய் பார்த்தா அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு பூனை கடவுளோட ட்ரெஸ்ஸை தான் இவனுக்கு மாட்டி விட்டுருப்பான். அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு கப்பலில் ஏறி போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்களா அங்கே தான் டவுன் இருக்குது, அந்த டவுனில் தான் என்னோடய ராஜ்யமும் இருக்குது, நம்ம அங்கே தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், முக்கியமாக டிடி அப்படின்றான். யார் அது, அவங்க பிரின்சஸ்ஸா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் பிரின்சஸ் தான், நான் அவங்களுக்காக என்ன வேணால் செய்வேன், ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கவலையாக இருக்கான்.
இப்படி இவங்க படகுல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நோபிட்டாவும் அந்த பையனை மட்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்து சொல்கிறான், இந்த ஸ்கேரப் இருக்குல்ல, ஒரு கோல்டு கலரில் இருக்குமே, இது ரொம்ப முக்கியமான பொருள், எனக்கு என்ன வேணா ஆகலாம், அதனால் நீ இது கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நோபிட்டாவுக்கிட்ட கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் விடிஞ்சிடுது. விடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் பார்த்துட்டு நம்ம டவுனுக்கு வந்துட்டோம், ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம், வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுப்பிட்டு டவுனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போயிட்டு பார்த்தா நிறைய பேர் இதை மாதிரி இவங்கள மாதிரியே இருக்காங்க. எல்லாம் வந்து பரபரப்பாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தா பன் கடை போட்டிருக்காங்க. அங்கே போய்ட்டு ஜியானோ நோபிட்டாவும் எனக்கு ஒரு க்ரீம் பண்ணுன்னு கேட்டுட்ருக்கானுங்க. நம்ம பன்னு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பேசிட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது எல்லா மக்களும் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. என்னென்னு பார்த்தா அங்கே வந்து அரசர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுறாங்க. போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு அரசர் இருக்கார். பார்த்தோன்னே எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்காங்க, இவர் தான் அரசர்னு சொல்லிட்டு. அவன் தான் வருஹெபு. அந்த பையன் பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறான். இவன் தான் எங்கள் அப்பாவை கொன்னது, இவனை சும்மா விட மாட்டேன், இவன் எப்படி கேவலமாக நடிக்கிறான் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு இவன் அடிக்க போகிறான். இவனை பிடிச்சி தடுத்து நிறுத்திடுறாங்க. உடனே அந்த வருஹெபு என்ன பண்ணுறான்னா, நான் தான் உங்களோட அரசன், இனிமேல் நான் தான் உங்களோட அரசனாக இருக்க போகிறேன், இப்போ நான் உங்களுக்கு மலையை பொழிய வச்சு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற ஒரு கொம்பை எடுத்து நீட்டினோடனே திடீர்னு மேகங்கள்லாம் வருது, வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. எல்லாம் பார்த்துட்டு இவர் தான் அரசர், இவர் ஒரு கடவுள், வருஹெபோ இவர் தான் அரசர்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்து காண்டான நம்ம நோபிட்டாவும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நோபிட்டா வந்து இது எப்படி நடக்கும், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு லைன் போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், இது வழியாக நம்ம போனோம்னா அந்த பேலஸ்குள்ளே போயிடலாம், இளவரசியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். சொன்னோன்னே இவங்க வந்து ஓகே நல்ல ஐடியா தான் அப்படின்றான். அந்த லைன் எதுக்குன்னா, இந்த ஸ்ட்ரீட் டான்ஸர் ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க தான் இருக்காங்க. ராஜா வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக அங்கே அனுப்பிட்டு இருப்பாங்க. ஓகே இது வழியாக நம்ம போகலான்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போடுறாங்க. அப்படியே உள்ளே பார்த்தா அந்த வருஹெபுவும் பக்கத்தில் வந்து இளவரசி நின்றுருக்கா, ரொம்ப காண்டில் நின்றுருக்கா. அப்போ வருஹெபு வந்துட்டு, என்னம்மா ஃபரோ பக்கத்தில் வந்து உட்கார மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டோன்னே, யார் நீ ஃபரோவா, நீ ஃபரோவே கிடையாது, நெமிசன்ஸ் தான் உண்மையான ஃபரோ, நீ அவங்க அப்பாவை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க போல், அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். போயிட்டோன்னே இந்த பக்கம் வந்து ஜியான், சுனியோ, சுசுகா 3 பேருமே அதுமாரி வேஷம் போட்டுட்டு, நாங்கள் தான் ஸ்ட்ரீட் டான்ஸர்ஸ், எங்களை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டோன்னே உள்ளே விட மாட்டுறாங்க. உடனே அங்கே இருக்க சோல்ஜர் வந்து சொல்கிறான், ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர்ஸ்லாம் பார்த்து போர் அடிச்சிச்சு, போங்க இங்கெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான். உடனே சுனியோ வந்துட்டு, என்னப்பா இப்படி சொல்லிட்ட, என்னை உள்ளே விடுப்பா, உனக்கு நிறைய கிஃப்ட்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானை எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறான். உள்ளே ஃபுல்லாக முத்துங்களாக இருக்குது. பார்த்தோன்னே வாவ் சூப்பராக இருக்குது, எனக்கு அது கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு எடுக்க போகிறான். உள்ள தான் டோரேமான், நோபிட்டா, அந்த நெமிசன்ஸ் எல்லாம் இருக்காங்களா. உடனே இவன் கையில் நிறைய முத்து வச்சிருப்பான். அந்த முத்தை கொடுத்து, இதை கிஃப்டாக வச்சுட்டு என்னை உள்ளே விடுப்பா அப்படின்றான். இவனை இழிச்சிக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். உள்ளே போய்ட்டு இவங்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டோரேமான டிவைஸ் யூஸ் பண்ணி பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, மேஜிக்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வருஹெபு வந்து பரவாயில்லையே நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ரைட் சைடில் காமிக்கிறாங்க, அந்த பானைக்குள்ளேருந்து டோரேமான், நோபிட்டா, நெமிசன்ஸ் 3 பேருமே அங்கே அந்த பானையிலேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இளவரசி இல்லை. அப்போ இளவரசி உள்ளே இருக்கணும், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்படியே அவங்க நடந்து உள்ளே போய்ட்டுருக்காங்க. பார்த்தா அங்கே 2 சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்களா. அப்போ நெமிசன்ஸ் வந்து கண்டிப்பாக இளவரசி அங்கே தான் இருக்கணும், அங்கே 2 சோல்ஜர்ஸ் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டோரேமான் வந்துட்டு, நான் தான் காட் கேட்டாச்சே, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வேஷத்தை போட்டுட்டு அங்கே போய்ட்டு சோல்ஜர்ஸ் கிட்டே போய்ட்டு, நான் தான்ப்பா காட் கேட்டு, எனக்கு தலைவணங்குங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னால் அவனுங்க பார்த்துட்டு, நீ காட் கேட்டா, அவனை பார்த்தா ரக்குண்டாகு மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சி விட்டுறானுங்க. அப்படியே இழிச்ச வாயோட இங்கே வந்துட்டு குமுறி அழுவான். உடனே நோபிட்டா வந்துட்டு, எனக்கு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, டிவைஸ் யூஸ் பண்ணி அவங்க அம்மாவை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். பார்த்தோன்னே, ஐயோ காட் ஐசிஸ் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தலை வணங்குறாங்க. உடனே நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திருப்பி அனுப்பி விட்டுட்டு இவனுங்க அப்படியே நடந்து உள்ளே போயிடுறானுங்க. அப்படியே இவங்க இளவரசியை பார்க்க உள்ளே போகிறாங்க. பார்த்தா இளவரசி வந்து சோகமாக நின்றுருக்கா. அப்போ உடனே நான் தான் நெமிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே நெமிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கப்புறம் இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட் நோபிட்டா, டோரேமான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான். கொடுத்தோன்னே உள்ளே வந்தோடனே டிடி வந்து சொல்கிறா, வருஹெபு வந்து ஃபரோ ஆனனால அவன் 4வது பிரமிடை கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டிடி வந்து சொல்கிறா. சொன்ன நோபிட்டா வந்து, நான் சொன்னல 4வது பிரமிட் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். டோரேமான் வந்து அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, 3 பிரமிட் தான் உண்டு, 4வது பிரமிட் நான் பார்த்தேன்னு சொல்கிறேன்ல நோபிட்டா வந்து அழுத்தமாக சொல்கிறான். சொன்னோன்னே இவங்க வந்து நம்பிடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஆச்சரியத்தில் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி வருஹெபு காட்டுறாங்க. அங்கே வந்து சுசுகா, ஜியான், சுனியோ வந்து அவங்களோட வித்தையெல்லாம் காட்டி டயர்ட் ஆகிடுறாங்க. அப்போ வருஹெபு வந்து, இதெல்லாம் பார்த்தாச்சு சீக்கிரமாக வரதாவது பண்ணுங்க, போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே என்னப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுசுகா வந்து சொல்கிறா, டோரேமான் கிட்டேருந்து இனி எந்த சிக்னலுமே வரல, நம்ம இனி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே இவங்க வந்து வேறு ஏதாவது ட்ரிக்கு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுனியோ சொல்கிறான். சொன்னோன்னே ஜியான்
வந்துட்டு அதெல்லாம் இல்லை, நான் வந்து உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். வந்தோடனே இவங்கெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க, பாடாத அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப்பில் வந்து நோபிட்டாவும் டோரேமானும் பேசிட்டு இருந்தது வந்து வருகபோட ஒரு ஆள் வந்து ஒட்டு கேட்டுட்டு இங்கே வந்து கோத்து விட்டுருவான், அவங்கள வந்து பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுசுகா சுனியோ ஜியானை வந்து அவங்க கைது பண்ணிடுறாங்க. உடனே வருகபு வந்து நோபிட்டா டோரேமான் இருக்கிறதுக்கு வரான். வந்துட்டு பரவாயில்லையே பிரின்ஸ், நீங்கள் நல்லா தான் பிளான் போடுறீங்க, அங்கே சர்க்கஸ் மாதிரி விளாட்டு காமிச்சிட்டு இங்கே வந்து பிரின்ஸஸை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டோன்னே நான் ஒன்றும் பிரின்ஸ் கிடையாது, நான் ஒரு ஃபரோ அப்படின்றான். ஃபரோ நான் தான், மக்களுக்கு வந்து என்ன தான் பிடிச்சிருக்கு, நான் தான் ஃபரோ அப்படின்னு சொல்லிட்டு வருகபு வந்து சொல்கிறான். சொன்னோன்னே என்ன பண்ணுறான்னா எல்லா சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டு இவங்களை கைது பண்ண சொல்கிறான். டோரேமான் வந்து இவ்வளோ ஈஸியாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்கன்னையும் கிளாத்தையும் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நோபிட்டா வந்து ஏர்கனை வச்சு எல்லாரையும் தாக்குறான். டோரேமானும் கிளாத்தை வச்சு தடுத்து விட்டுட்ருக்கான் எல்லாரையும். அந்த நேரத்தில் வந்து ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து உள்ளே வராங்க, அட்டாக் பண்ண வராங்க. டோரேமான் வந்து ஸ்மால் லைட் யூஸ் பண்ணி எல்லாரையும் குட்டி ஆக்கிடுறான். எல்லா சோல்ஜர்ஸும் தகுத்துட்டாங்க. இப்போ நீ உன் தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வருகபு அப்படின்னு சொல்லிட்டு டோரேமான் நோபிட்டாவும் சொல்கிறாங்க. சொல்லும் போது அப்படியா பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கிட்ட கேட்குறான். சொன்னோன்னே என்ன எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டுவா. அப்படியே பார்த்தோன்னா அவளோட கண் வந்து பர்பிள் கலரில் மாறி இவங்களை தட்டி விட்டுட்டு போயிட்டு வருகபு கிட்ட போயிட்டு மண்டி போட்டு நீங்கள் தான் ஃபாரா அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறா. ஏன் டிடி இதை மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்றா. உடனே அந்த ஃபியூச்சர் டைரி எடுத்து காட்டி இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். காமிச்ச உடனே ஐயோ இது ஃபியூச்சர் டைரி ஓன்ட்டு எப்படி கிடச்சிதுன்னு கேட்கும்போது நீங்கள் இளவரசனை காப்பாற்றினீங்களே அந்த இடத்துல தான் இந்த டைரியை கண்டுபிடிச்சேன். அந்த டைரியை பற்றி நான் எழுதி பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டேன், நிஜமாலே சாப்பாடு வந்துச்சு. மழை பெய்தான்னு எழுதி பார்த்தா நிஜமாலே மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் இதோட சக்தி எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் அந்த மக்களையும் ஏமாற்றிருப்பான் மழை பெய்ய வச்சு. ஒன்று டோரேமான் வந்து அவனோட ஸ்மால் லைட் யூஸ் பண்ணி குட்டியாக பார்க்குறான். ஆனால் ஸ்மால் லைட் வேலை செய்யலை. என்னென்னு பார்த்தா அவன் டைரியில் எழுதியிருக்கான் இவனோட டிவைஸ் எதுவும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே எல்லாம் வசமாக மாட்டிக்கினாங்க. நோபிட்டாவே நெமசன்ஸையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டோரேமானை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு நீ காட் கேட்டில் உங்ககிட்ட நிறைய சக்தி இருக்குது, நீ எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டோரேமானை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே நோபிட்டாவே நெமசன்ஸையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஜெயில் மாரி இருக்குது, அந்த இடத்துல லாக் பண்ணி போட்டுறாங்க. அங்கே தான் சுசுகா ஜியான் சுனியோலாம் இருக்காங்க. அவங்கள அடைச்சி போட்டு ஒரு கப்பலில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த இடத்துலையே மாட்டிகிட்டு இருக்காங்க. 2 நாள் இரவு பகலாகி முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் ஜேனை வந்து எவ்வளோ நேரம் தான் எங்களை கூப்பிட்டு போவீங்க, வெளியே விடுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு கதவிட்ட போய் நிற்கிறான். சூனியை வந்துட்டு நீ இப்படி கத்திட்டு கதவிட்ட போய் நின்றா கதவு திறக்கையா போகுது அப்படின்றான். நிஜமானே கதவு திறந்தது. என்னன்னு பார்த்தா வரிஹெபோட அடியால் வந்துட்டு அந்த கதவை திறந்துட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த 4வது பிரமிடு இருக்குது. எப்படி இவ்வளோ சீக்கிரம் இதை கட்டி முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு அவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா டோரேமான் வந்து கையெல்லாம் கட்டி போட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கான். இவங்க உள்ளே போய் பார்த்தோன்னே டோரேமான் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் நான் தான்ப்பா இந்த 4வது பிரமிடை கட்டினேன், எனக்கே வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். எப்படின்னா அவனை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பிளேஸில் வந்து 4வது பிரமிடை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டோன்னே இவன் அடம் பிடிப்பான், இல்லை முடியாது அப்படின்னு சொல்லுவான். உடனே இவன் ஃபியூச்சர் டேட்டில் வந்து எழுதினோன்னா டோரேமானோட டிவைஸ் யூஸ் பண்ணி இந்த 4வது பிரமிடை கட்டி முடிச்சிடுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு வருகபும் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் கட்டி போட்டு ஓரமாக உட்கார வச்சுட்டு நெமசன்ஸும் மட்டும் கயிறில் கட்டி தொங்க விட்டுறான். கீழே வந்து முதல்ல இருக்குது. அப்போ வருகபு பார்த்து சிரிச்சிட்டு நீ வந்து அழகாக அந்த ஸ்கேரபை என்கிட்ட கொடுத்துருந்தனா உன் உயிரோடவே விட்டுருப்பேன், ஆனால் இப்போ எனக்கு அந்த ஸ்கேரபை தேவையில்லை, ஃபியூச்சர் டேரியும் டிடியும் இருக்காங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சிட்டு இருக்கான். நீயும் உங்கள் அப்பா மாதிரியே சாக போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். சொன்னோன்னே இவன் திரும்பி பார்த்தா இவன் இந்த வருகபு வந்து அவங்க அப்பாவை மிதிக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இவன் பார்த்துட்டு செம காண்டாயிட்டு உன் சாவி என் கையில் தானே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக டைலாக் பேச ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்தா வருகபு பார்த்துட்டு நீ இல்லைனா ஒரே ஒரு ஃபரா, அது நான் மட்டும்தான், அது இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிடி கமான் அந்த ஆக்ஸை வச்சு அந்த கயிறை வெட்டு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் ஆக்ஸை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த கயிறை கட் பண்ண போகிறா. அப்போது இவங்க வந்து பதறிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சொன்னோன்னே சுனியை வந்து அங்கே பார்த்தீங்களா அங்கே தான் அந்த கயிறு இருக்குது, அதாவது இங்கே அங்கே வித்தை காட்டுவாங்கள்ல அதோட அந்த கயிறு அங்கே தான் இருக்குது, நம்ம அதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே உடனே ஜியானை வந்து உன்னால் தான் முடியும் ஜியான் கமான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அப்போ பக்கத்தில் இருக்கிற சோல்ஜர் வந்துட்டு கம்முன்னு இதெல்லாம் உனக்கு கொன்றும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஜியான் பின்னாடி போகிறான். பார்த்தா பின்னாடி நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு பற்றி இவனோட கயிறு அறந்துடுது. உடனே ஜியானை வந்து ஊதுறான். அந்த கயிறு வந்து பாம்பு மாதிரி போயிட்டு நெமசன்ஸை வந்து காப்பாற்றி அப்படியே அதை தட்டி விட்டோன்னே நெமசன்ஸ் பறந்து போயிட்டு வருகபு மேலேயே ஒரு மிதிச்சு கீழே விழுந்துடுறான். இவன் இப்படி கீழே விழுந்ததில் அவன் கையில் இருந்த அந்த ஃபியூச்சர் டைரி வந்து அந்த இடத்தோட எஜ்ஜில் வந்து அந்த ஃபியூச்சர் டைரி வந்து கீழே விழுற நேரத்தில் இருக்கும். அப்போ வந்து அந்த வருகபு வந்து அந்த ஃபியூச்சர் டைரி எடுக்கலான்னு போவான். டோரேமான் வந்து உடனே ஏர்கன் எடுத்து நோபிட்டா கிட்ட கொடுப்பான். நோபிட்டா ஷூட் பண்ணி அந்த டைரியை கீழே போட்டு எரிச்சிருவான். உடனே அந்த டைரியை போயிடுச்சுல, இவனுக்கு எந்த சக்தியும் கிடையாது, இப்போது நம்ம இவனை ஈஸியாக அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வருகபு வந்து நெமசன்ஸை வந்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த நேரத்தில் வந்து டிட்டியும் முழிச்சிடுறா.
முடிச்சதுக்கப்புறம் நெமசன்ஸ் வந்து சொல்கிறான், ஸ்கராப் இருந்தால் தான் அவன் ஃபரோன்றது கிடையாது, மக்களை எவன் கரெக்டாக பார்த்துக்கிறானோ அவன் தான் ஃபரோ, மக்களுக்கு எவன் நல்வழி காட்டுவானோ அவன் தான் ஃபரோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் டைலாக் பேசிகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து அப்போ நான் உன்னை கொன்னுட்டா நான் தான் ஃபரோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து டோரேமான் என்ன பண்ணுறான்னா, அந்த லைட் இருக்குல்ல, பெயிண்டிங் மேலே அடித்து அது உயிரோடு வந்துருமே, அந்த லைட் எடுத்து அவங்க அப்பாவோட பெயிண்டிங் இருக்கும்ல அந்த பெயிண்டிங் மேலே அடிக்கிறான். அவங்க அப்பாவோட பெயிண்டிங் வந்து அப்படியே உயிரோடு வந்துடுது. அவர் வந்து அழகாக வரகப்போ அழகாக பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாரு. போகும்போது இவன் கதறான், என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுமாரி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். அந்த கேப்பில் வந்துட்டு நெமசன்ஸை வந்து கண்டிப்பாக நானும் டிடியை வந்து இந்த ஊரை பத்திரமா பார்த்துப்போம், கண்டிப்பாக இந்த மக்களுக்கு நல்வழி காட்டுவோம் அப்படின்னு இவன் சொல்கிறான். சொல்லி முடிச்சோன்னா அப்படியே அவங்க அப்பா வந்து அப்படியே நடந்து போயிட்டு அந்த சவத்தில் போய் ஒட்டிடுறாரு. அவர் பெயிண்டிங்காக மாறுறாரு, வருகப்பும் அப்படியே பெயிண்டிங்காக மாறுறான். மாறினதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிக்கிறாங்க. அப்படியே முடிஞ்சக்கப்புறம் பிரமிடை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நோபிட்டா வந்து அந்த செவர் இருக்குல்ல, அந்த பெயிண்டிங் இருக்கிற அந்த செவரையே ஸ்மால் லைட் வச்சு குட்டியாக்கி, இது நீங்கள் கிஃப்டாக வச்சுக்கோ, உங்கள் அப்பாவோட நினைவுகளாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் அப்படியே கொடுத்துட்றான். கொடுத்தோன்னா தேங்க்ஸ் நோபிட்டான்னு சொல்லிட்டு இவனை வாங்கி வச்சிடறான். டோரேமான் வந்து இதை நான் தான் உருவாக்கினேன், இதை நானே அழிக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி அந்த பிரமிடை ஃபுல்லாக அழிச்சிருவான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நெமசன்ஸும் டிடியை வந்து அப்படியே அந்த இடத்துக்கு ஃபராவாக மாறிடுறாங்க. எல்லா மக்களும் வந்து நெமசன்ஸும் சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படி அந்த பக்கம் நோபிட்டா, டோரேமான், ஜியான், சோனியா, சுசுகாலாம் நிற்கிறாங்க. வந்துட்டு நீ நல்ல அரசாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். இவனும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு ஓகே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்க 5 பேருமே வந்து பாய் சொல்லிவிட்டு டைம் பெல்ட்டை மாட்டிட்டு கிளம்புறாங்க. அப்படியே அவங்க டைமில் ட்ராவல் பண்ணிருக்க நேரத்தில் சுனியை வந்து கதறான், ஐயோ போச்சு 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 அப்படின்றான். என்னன்னு கேட்டால், நான் வந்து அங்கே இருக்கிற புதையல்கள்லாம் எடுக்கவே மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜியான் நறுக்குன்னு கொட்டிட்டு, அதெல்லாம் தப்பு இல்லை கம்முனு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். போனோன்னா இவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜியான், சுனியோ, சுசுகாலாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. போனோன்னா டோரேமானும் நோபிட்டா வந்து இவங்க ரூமில் போய் உட்காந்துட்டு நோபிட்டா படுத்துட்டு அப்பாடா நல்ல விஷயம் அப்படின்றான். உடனே அவங்க அம்மா என்ட்ரி கொடுத்துட்டு, எது நல்ல விஷயம், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், நீ இன்னும் ஹோம்ஒர்க்கை முடிக்கல அப்படி தானே அப்படின்றாங்களா. அதெல்லாம் முடிச்சுக்கலாமா, அதான் ஃபியூச்சர் டைரி இருக்குது அப்படின்றான். டோரேமான் வந்து அதான் எரிஞ்சிருச்சேப்பா, அது எப்படி வேலை செய்யும் அப்படின்றான். ஒன்று நோபிட்டா வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். கேட் கார்டு நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்றான். எப்பா நான் டோரேமானுப்பா, நான் கேட் கார்டெலாம் இல்லை அப்படின்றான். உடனே அவங்க அம்மாவை பார்த்துட்டு காட் ஐசிஸ் நீங்களாவது காப்பாற்றுங்க அப்படின்றான். எனக்கு தெரியாது நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நோபிட்டா வந்து பயங்கரமாக அழுகுறான். அப்படி இந்த சீனை கட் பண்ணி நெமசன்ஸை திருப்பி காமிக்கிறாங்க. நெமசன்ஸ் வந்து பெரிய ஆளாக வளர்ந்ததுக்கப்புறம் அப்படியே காமிக்கிறாங்க. அப்படியே பேக்ரவுண்டில் பார்த்தா டோரேமான், நோபிட்டா, ஜியான், சுனியோ, சுசுகா இவங்க 5 பேரோட சிலையை வந்து கடவுளோட சிலை மாதிரி அப்படியே பின்னாடி வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய டோரேமான் எபிசோட்ஸோ இல்லை ஷின்சான் எபிசோட்ஸோ வேணும்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட உங்களுக்கு டப்புன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஷின்சான் ஒமச்சா வாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷின்சான் ஒமச்சா வாஸ் மாதிரியே ஏலியன் விசஸ் சின்னசுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு சீசன் இருக்குது 13 எபிசோடோட. அதுவும் நாங்கள் வந்து அடுத்து போடலான்னு இருக்கோம். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய்.